சூப்பரான மல்லிகைப்பூ இட்லியும் நல்லா மொறு தோசையும் ரேஷனில் கொடுக்குற குண்டரிசியை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோமா. 2 சில்வர் படி ரேஷனில் கொடுக்குற குண்டரிசி, 1 படி சில்வர் படி கடையில் நம்ம வாங்குகிற இட்லி அரிசி, அதில் அரை படி பச்சரிசி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இட்லி அரிசி ரெடி ஆயிரும். இதுலேருந்து 1 படி மட்டும் நம்ம எடுத்துட்டு அதுக்கு 100 உளுந்து சேர்த்துக்குங்க. இதுதான் இட்லிக்கான தோசைக்கான அளவு. இப்போ நம்ம எப்போதும் ஊற வைக்கிற மாதிரி 3 மணி நேரம் ஊற வச்சு உளுந்தை நல்லா மொதுன்னு வர அளவுக்கு ஆட்டிட்டு, மாவை ஒரு 80% அளவு லைஸாக குறப்பாக ஆட்டிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அந்த கிரைண்டர் கழுவுன தண்ணியே வச்சு அந்த உப்பு நம்ம கல் உப்பு கையில் தட்டுப்படாத அளவுக்கு நல்லா தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குளிர்காலமாக இருந்தால் ஒரு மத்தியானமாக 12 மணி போல் ஆட்டி வச்சுட்டு அப்பத்துலேருந்து ஓவர் நைட் வரைக்கும் வைங்க. வெயில் காலமாக இருந்தால் ஒரு சாயந்தரமாக ஆட்டி வச்சுட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சிங்கன்னா சூப்பராக புளிச்சு வந்துடும். இந்த புளிச்ச மாவை நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ மட்டும் எடுத்து மாவை மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கரைக்காமல் இட்லி ஊற்றினோம்னா இட்லி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இதுதான் முக்கியமான டிப்பு. இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இட்லி ஊற்றுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே ஊற்றாமல் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நல்லா கூலிங் போனதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும். நம்மளுக்கு எவ்வளோ இட்லி வேணுமோ அந்த அளவுக்கு மாவு அடிக்காமல் அப்படியே ஊற்றி, எங்கள் அம்மாலாம் தொட்டு பார்த்து இட்லி வெந்துச்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கத்தி வச்சு குத்தி மாவு அள்ளாட்டி அப்படியே எடுத்துடுறது இட்லி வெந்துருச்சுன்னு. ஃபஸ்ட்டு இட்லிக்கு மேலே தண்ணி தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இட்லி தட்டை திருப்பி போட்டுட்டு அப்புறம் அந்த தட்டை எடுத்துகிட்டு தண்ணி தெளிச்சிட்டு மெதுவாக அந்த துணியை எடுத்தோம்னா சூப்பராக ஒட்டாமல் அழகான சாஃப்டான இட்லி வந்துடும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமா ரெசிபி நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே இருக்குது, அதை போய் செக் பண்ணுங்கள். ரேஷனில் கொடுக்குற அரிசியை குண்டரிசியாக பார்த்து வாங்கிட்டு நான் சொன்ன மாடல்லே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இட்லி நல்லா வெள்ளைன்னு கலரெல்லாம் இருக்காது, நல்லா வெள்ளையாக சூப்பராக வரும். இட்லியும் நல்லா வரும், மாவு புளிக்க தோசையும் நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.